அனைத்து கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கும் காலை மாலை மற்றும் இரவு வணக்கங்கள். உங்களை வரவேற்கிறேன். இப்போ குளோபல் யூனிட் பே அலுவலக செயல்பாடு பயிற்சி பற்றிய தகவல்கள் அனைத்தையும் இன்று காண்போம். இப்போ உங்களுடைய சாட்ல நீங்க 10 கொடுங்க. அதாவது வீடியோ மற்றும் ஆடியோ சரியாக கேட்கிறது அப்படின்னு சொன்னா நான் எல்லா ரூம்ஸ்லயும் செக் பண்ணிட்டு இருக்கேன். மிகவும் நன்றி. உங்களுடைய ஃபீட்பேக் இருக்கு. இப்ப குளோபல் யூனிட் பே உதவி திட்ட மேலாளராக இருக்கிறேன். ஐடன் வார்ட். லைஃப் வித் தி பிரதர்ஸ் ஆஃப் எவோரிச் பாட்காஸ்ட்ல நான் கோ-ஹோஸ்டா இருக்கேன். எவோரிச் பங்குதாரர் திட்ட முகவர், ஜெனரல்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஃபார் பீஸ் சங்க உறுப்பினர். இது என்னை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். நியூ எக்கனாமிக் எவல்யூஷன் ஆஃப் தி வேர்ல்ட்ல குளோபல் யூனிட் பே ஒரு பகுதியாக விளங்குகிறது. இப்ப நீங்க ஆல்ரெடி இந்த செட்டப் உங்களுக்கு தெரியும். மேற்கொண்டு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வெரிஃபை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா தம்ஸ் அப் கொடுங்க. இப்ப எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கு. இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் பிளாட்ஃபார்ம். வெப் அட்ரஸ் www.gtinet.ch. யூசர் லாகின். இப்ப இமெயில் அட்ரஸ் நீங்க கொடுக்கணும். GUPayயோட ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இமெயில் அட்ரஸ் நீங்க கொடுக்கணும். அக்கவுண்ட் பாஸ்வேர்ட் அங்க மென்ஷன் பண்ணிருக்கிற இண்டிகேஷன் படி நீங்க கொடுக்கணும். அதாவது மினிமம் 6 letters 8 letters அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கோம். பாஸ்வேர்ட் ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்கணும் செக்யூரிட்டிக்காக. அடுத்தது இப்ப என்னுடைய ப்ரொஃபைல் எடுத்து உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். இப்ப ஐடன் டி வார்ட் அப்படிங்கிறது என்னுடைய நேம். இப்ப திஸ் ஓப்பன் பிசினஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிறது 2 அப்படிங்கிற இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். இதுல அசெட்ஸ் நீங்க பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ஐகான் நீங்க பார்க்க முடியும். குவாண்டம் அசெட்ஸ்ல யூரோ இருக்கு, CHF இருக்கு. மெயின் இது இன்னுமே ஆட் ஆகும். இப்ப இந்த விளக்க காட்சி இன்னுமே ஒரு அதிக அளவுல உங்களுக்கு டீடைல்டா புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் லென்த்தியா இருக்க போகுது. இப்ப ஒரு பேங்க் அக்கவுண்ட் அப்படிங்கிறப்ப டிஜிட்டல் அசெட்ஸ்ல நாம டீல் பண்றோம். டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் எதுக்காக நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு சொன்னா ப்ரொஃபைல்ல இந்த மாதிரி செட்டிங்ஸ்ல தான் இருக்கும். இப்போ உங்களுடைய பெயர், இப்ப என்னோட ப்ரொஃபைல்ங்கிறதுனால என்னோட பெயர் இருக்கு. உங்களுடைய ப்ரொஃபைல்னா நீங்க என்ன நேம், உங்க நேமோ அது அபிஷியல் நேமா இருந்தா சரி, என்ன கொடுத்துருக்கீங்களோ ஐடியில அந்த மாதிரி நேம் இங்க மென்ஷன் பண்ணிருக்கும். இதுல ஒரு டிராப் டவுன் மெனு இருக்கும். அதுல ப்ரொஃபைல் இருக்கு, சப்போர்ட் இருக்கு, மேற்கொண்டு ஐடி, உங்களுடைய பர்சனல் ஐடி இருக்கும். மெயில் ஐடி நீங்க என்ன கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ உங்கள் பெயர் மற்றும் தனிப்பட்ட பயனர் ஐடி, இதை தொடர்ந்து மின்னஞ்சல் முகவரியும் இருக்கும். இப்போ நீங்க இந்த மை ப்ரொஃபைல்ல சப்போர்ட்ல எந்த ஒரு இன்பாக்ஸ் கம்யூனிகேஷனுக்கு உண்டான ப்ரூஃப் நீங்க பார்க்கலாம். அதாவது ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும் இல்லையா, அது பரிமாற்றங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முன்னர் எந்த மாதிரி நீங்க சப்போர்ட்டுக்கு சாட் அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு
காப்பி வந்து இதுல இருக்கும். இது ரொம்ப ஒரு கூலான விஷயம். ஏன்னா இது டெடிகேட்டட் இன்பாக்ஸ். ஏன்னா சப்போர்ட்டுக்கு வந்து நம்ம என்னென்ன அனுப்பிச்சிருக்கோம் இது வரைக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் வந்து இதுல பதிவாகி இருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் தூண்டும் ஒரு விஷயமாக அமைகிறது. ஏன்னா என்ன ஒரு கிளாரிபிகேஷன் இருந்தாலும் சரி, எந்த ஒரு இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, அது வந்து சால்வ் ஆகியிருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க எந்த விஷயத்துக்காக வந்து முன்னாடி சப்போர்ட்ட வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்கீங்க, மேற்கொண்டு வந்து அவங்க என்ன உங்களுக்கு தீர்வுகள் சொன்னார்கள் அப்படிங்கிற எல்லா கான்வர்சேஷனையும் இந்த சப்போர்ட் சாட்ல வந்து நீங்க பார்க்க முடியும். இப்ப வந்து நம்ம பிசினஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறோம். இது வந்து டேஷ்போர்ட் பற்றி நம்ம முன்னரே அறிவித்திருந்தோம். இது என்னன்னு சொன்னா ஒரு பிசினஸ் அமைப்பு மற்றும் நிறுவனம் இந்த மாதிரி யார் வேணா இதுல வந்து ஓபன் பண்ண முடியும் பிசினஸ் அக்கவுண்ட். ஆனா அது ப்ராப்பரான ஒரு அப்ரூவ்டு அக்கவுண்டா இருக்கணும். வெரிஃபிகேஷன் வந்து முடிச்சிருக்கணும். அப்பதான் வந்து நம்ம முழுமையான நன்மைகளை வந்து அடைய முடியும். ஓபன் பிசினஸ் அக்கவுண்ட் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணணும். அடுத்து உங்களுக்கு என்ன ஸ்கிரீன் வரும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கார்ப்பரேஷன்ஸ், கம்பெனிஸ், எந்த ஒரு என்டிட்டிஸா இருந்தாலும் இப்படிதான் ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்பர் 1ல நீங்க என்ன பண்ணணும்? நீங்க வந்து ஒரு கம்பெனி ஓனரா அல்லது ஒரு கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். சரி, அதை நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அதாவது குறிப்பிட்டு விட்டீர்கள் அப்படின்னு சொன்னா அடுத்தது என்ன இருக்கு? கம்பெனி டீடைல்ஸ். இதுல வந்து கம்பெனி நேம், மேலும் வந்து டாக்ஸ் பேயர் அப்படின்னு சொன்னா ஐடென்டிபிகேஷன் நம்பரை வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். இப்போ நீங்க கம்பெனி மென்ஷன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா கம்பெனியோட ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் அதுல வந்து என்ன கொடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரீட், ஹவுஸ், பிளாட் நம்பர், போஸ்டல் கோட், சிட்டி, கண்ட்ரி வந்து டிராப் டவுன் மெனு இருக்கு. அதுல இருந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க என்டர் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ரூஃப்ல வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்டர் பண்ணுங்க. ஆப்பரேட்டிங் கரன்சியை வந்து செலக்ட் பண்ணணும். என்னென்ன ஆப்பரேஷன்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ அதை பொறுத்து யூரோவா இல்ல யூஎஸ்டியா இல்ல சிஹெச்எஃப் சொல்லி நீங்க செலக்ட் பண்ணணும். நான் வந்து ப்ரீவியஸ் பிரசன்டேஷன்ஸ்லயே அசெட்ஸ்ல வந்து இந்த 3 கரன்சியும் காமிச்சிருந்தேன். அதே தான் இங்கேயும் மென்ஷன் பண்றேன். மேலும் வந்து நீங்க இங்க கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து நீங்க ஒரு பிசினஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க அப்படிங்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு டெபாசிட் 2000 யூனிட்ஸ் இனிஷியேட் பண்ணணும் அக்கவுண்ட் ஓபனிங் ப்ராசஸ்க்கு. €1500 இல்லைன்னா 1500 சிஹெச்எஃப், யூஎஸ்டின்னு சொன்னா 2000 யூனிட்ஸ். ஒன்ஸ் வந்து நீங்க இந்த ஆன்போர்டிங் ஃபீயை பே பண்ணதும் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். இது வந்து கம்பெனி ரிஸ்க் கேட்டகரைசேஷன் பொறுத்து டிபெண்ட் ஆகும். அப்ளிகேஷன் ரிவ்யூ எல்லாமே இது வந்து அக்னாலஜ் பண்ணணும். மேலும் வந்து இனிமே பிசினஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப இதை வந்து செக் பாக்ஸ் ஒன்று இருக்கு, அதுல டிக் பண்ணிட்டு நீங்க கண்டினியூ பண்ணணும். பிறகு என்ன பண்ணணும்னு சொன்னா 7 அப்படிங்கிற இடத்துல வந்து கண்டினியூன்னு சொல்லி பார்த்திருப்பீங்க. அந்த கண்டினியூ பட்டனை நீங்க கிளிக் பண்ணாதான் இந்த நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து அது நேவிகேட் பண்ணி போகும். இப்ப வந்து
சில பேர் வந்து பெண்டிங் பேமெண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த வார்னிங் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஆகையால் நீங்க என்ன செய்யணும், ஆட் மணி கொடுத்து என்ன கரன்சில யூஸ் பண்ண போறீங்களோ அந்த கரன்சியை செலக்ட் பண்ணி மணியை வந்து ஆட் பண்ணிட முடியும். இப்ப வந்து நீங்க ஃபண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், வேற வேற அக்கவுண்ட்ஸ்க்கு வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். 2 பார்ட்ஸ் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். நிறைய ஃபிகர்ஸ் வந்து இதுல இருக்கு. குவாண்டம் அசெட்ஸ் பற்றிய டேஷ்போர்ட். இதுல வந்து நீங்க பார்க்கும் பொழுது ஒரு கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து ரொம்ப சிம்பிளா தான் நாங்க கொடுத்திருக்கோம். யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்ளிகேஷன். குவாண்டம் அசெட்ஸ்க்கு கீழே இப்ப வந்து டாப் அப் பண்ணலாம். நடுவுல ஒரு மிடில் ஆபரேஷன்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்தது ஃபைனலா நீங்க பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கு. இது வந்து அசெட் டேஷ்போர்ட். நீங்க வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸா இருந்தாலும் இத வந்து ஈஸியா நீங்க செய்ய முடியும். இதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து என்ன கரன்சி யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்லயே. அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். இப்ப வந்து நாம என்ன பார்த்தோம், எப்படி டாப் அப் பண்றது, டிரான்ஸ்ஃபர் பண்றது, டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கறப்போ முதல் பகுதி வந்து ஆட் பண்றது, மணி எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்க போகிறோம். இப்ப வந்து நான் உதாரணத்திற்கு யூரோ எடுத்திருக்கேன். அப்போ டெபாசிட் அமௌண்ட் வந்து நான் 100ன்னு போட்டு யூரோ செலக்ட் பண்ணிருக்கேன். அப்படிங்கிறப்ப டேர்ம்ஸ் ஆஃப் யூஸை வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி அந்த டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அண்டர்லைன் பண்ணிருக்கு. அதுல வந்து நேவிகேட் பண்ணி போக முடியும். அதுல நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பயன்பாட்டு விதிமுறைகள் என்னன்னு சொல்லி ஒப்புக்கொள்ளுங்கள். மேலும் வந்து நீங்க ஒண்ணு கவனிக்கணும். என்னன்னு சொன்னா ஒவ்வொரு கரன்சிக்கும் வேற வேற ஃபீ இருக்கு டாப் அப் பண்றதுக்கு. அதனால பிளாட் ஃபீ வந்து டிஃபர் ஆகும் ஒவ்வொரு கரன்சியை பொறுத்து. அப்ப வந்து டெபாசிட் அமௌண்ட் நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படிங்கிறப்போ ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து டோட்டல் ஃபீ அமௌண்ட் அங்க டிஸ்ப்ளே ஆகும். €25 வந்து ஃபீ மென்ஷன் பண்ணிருக்கு. அப்ப டோட்டலா என்ன, €125. இது வந்து டிபெண்ட் ஆகும். அந்த நீங்க என்ன சூஸ் பண்ணிருக்கீங்களோ யூரோஸா யூஎஸ்டியை பொறுத்து வந்து இந்த ஃபீ வந்து டிஃபர் ஆகும். ஒரே மாதிரி இருக்காது. இப்ப வந்து நான் ஆட் மணியை பற்றி சொல்லியிருந்தேன். இப்ப வந்து பேங்க் டிரான்ஸ்பர் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதுல பாருங்க, இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பேமெண்ட்ஸ் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ சந்தைப்படுத்தல்ல வந்து எப்படி ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அதை பொறுத்து வந்து உங்களுக்கு அமௌண்ட் என்ன ரிசீவ் பண்றீங்களோ அது வந்து வேறுபடும். நீங்க வந்து ஸ்விஃப்ட் நம்பர் மென்ஷன் பண்ணுங்க, ஐபான் மென்ஷன் பண்ணணும், பெனிஃபிஷியரி நேம், பெனிஃபிஷியரி அட்ரஸ், அப்புறம் கண்ட்ரி எல்லாமே முடிந்த பிறகு வந்து யூனிக் யூசர் ஐடி இதுல வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஏன்னா இது ஒன்ஸ் ஆயிடுச்சு டன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். பேங்க் நேம், பேங்க் அட்ரஸ் எல்லாமே வந்து இதுல மென்ஷன் ஆகியிருக்கும். இப்போ சம்மரி டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம்.
இப்ப வந்து கிரெடிட் கார்டு மூலமா எப்படி வந்து டாப் அப் பண்றது, ஃபண்ட் ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்க போறோம். கிரெடிட் கார்டு நம்பிக்கையா வந்து ஒரு காமன் அப்ரோச் பற்றி நான் சொல்ல போறேன். இப்ப வந்து நமக்கு ஒரு வரவு வேணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணணும்? ஒரு உதாரணத்திற்கு 100 யூரோஸ் எடுத்திருக்கோம். அப்ப கார்டு டீடைல்ஸ், நேம் ஆன் கார்டு, எக்ஸ்பைரேஷன் டேட், அப்புறம் வந்து சிவிவி எல்லாம் மென்ஷன் பண்ண பிறகு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம கன்ஃபார்ம் கொடுக்கணும். செக் பாக்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் படித்ததும் கன்ஃபார்ம் செக் பாக்ஸ் கொடுத்தோம்னு சொன்னா டோட்டல் ஃபீ அமௌண்ட்டோட உங்களுக்கு அந்த தொகையை வந்து டிஸ்ப்ளே பண்ணும். அப்போ ஆட் மணின்னு சொல்லி நீங்க கிளிக் பண்ணலாம். இது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா யூஎஸ்டி யூரோக்கு மட்டுமே இப்ப அப்ளிகபிளா இருக்கு. டாக்ஸேஷன் பிளாட் ஃபீ வந்து 6.5% வந்து வசூலிக்கப்படுகிறது. இதை வந்து ஒரு தடவை நீங்க செக் பண்ணிக்கோங்க. என்ன எக்ஸ்பைரேஷன் டேட், நேம் ஆன் கார்ட்லாம் கொடுக்குறப்போ ஒரு கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுங்க. இது வந்து இப்போதைக்கு வந்து யூஎஸ்டி யூரோஸ்ல தான் அவைலபிளா இருக்கு. பேங்க் டிரான்ஸ்ஃபர் மற்றும் வந்து டாப் அப் பண்றது இந்த மாதிரி தான் பண்ணணும். அடுத்தது எப்படி வந்து நம்ம கரன்சிஸ்க்கு நடுவுல எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நீங்க என்ன கரன்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் பொழுது. இது வந்து எங்க இருந்து இந்த தொகை வந்து வருகிறது, மேலும் வந்து எங்கு செல்கிறது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி வேண்டியிருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்றப்போ. இப்ப வந்து யூரோல தான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன டிசைர்ட் அமௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். இப்ப வந்து யூரோ தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போதைக்கு கரண்ட் டிரான்சாக்ஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச்ல யூரோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. அப்போ நீங்க எங்க இருந்து தொகை அனுப்ப போறீங்க, எந்த இடத்துக்கு அனுப்ப போறீங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து எங்க இருந்து தொகை வருது, அடுத்தது எங்க போக போகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும் அமௌண்ட். அப்ப டோட்டல் ஃபீ வந்து கால்குலேட் ஆகும். நீங்க என்ன யூரோ செலக்ட் பண்ணிருக்கீங்க, அதனால அதுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு டாக்ஸேஷனோட அமௌண்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். அப்போ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இப்ப வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சுமே 1% ஃபீ இருக்கு. கரன்சி அக்கௌண்ட் என்ன அமௌண்ட் வந்து நீங்க ஆரிஜின்ல என்டர் பண்றீங்களோ அதை பொறுத்து வந்து இப்ப பிளாட் ஃபீ 1% இருக்கு. அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். இதுல வந்து நீங்கள் சொத்து பரிமாற்றம், இப்போ இன்டர்னலா ஜியோபே அக்கவுண்ட்ஸ்க்கு நடுவுல நாம எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லைட்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து புரிகிறது அப்படின்னு சொன்னா 2 கொடுங்க. சரி, நீங்க வந்து என்ன அசெட் கரன்சி செலக்ட் பண்ணணுமோ, நீங்க என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அசெட் கரன்சி வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். பிறகு வந்து என்ன அமௌண்ட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும். அடுத்தது பியர் டு பியர் அப்படிங்கிறப்ப இமெயில் அட்ரஸ், phone number, user ID, receiving, recipient,
யாருக்கு வந்து அனுப்ப போறீங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும் இதுல. இப்ப வந்து இது எல்லா டீடைல்ஸும் நீங்க மென்ஷன் பண்ண பிறகு கமெண்ட் பண்ணலாம். ரிமார்க்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். ஏன்னா நீங்க வந்து தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ வராம இருந்தா ஓகே. வந்ததுன்னு சொன்னா அதுக்காக உண்டான ரிமார்க்ஸோ அல்லது இந்த ரெசிபியன்ட் டீடைல்ஸ் யாருக்கு வந்து அனுப்ப போறீங்களோ அவங்களோட டீடைல்ஸ் எடுத்துக்கோங்க. மெயில், ஃபோன் நம்பர், அப்புறம் கண்ட்ரி அல்லது யூனிக் யூசர் ஐடி இருந்தா பெட்டர். அப்புறம் இப்ப வந்து இத முடிச்சதும் வந்து நீங்க சப்மிட் கொடுத்துடலாம். இன்னொன்னு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா சொத்து பரிமாற்றம். அதாவது இன்டர்னலி வந்து ஜியோபே அக்கவுண்ட்ஸ்க்கு நடுவுல எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்லி இதுல மென்ஷன் பண்ணிருக்கு. சீபா ஸ்விஃப்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னா என்ன? சிங்கிள் யூரோப்பியன் பேமெண்ட் ஏரியா அப்படிங்கிறது தான் சீபா. இப்போ நீங்க வந்து என்ன சூஸ் பண்றீங்க, சீபா அல்லது இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர் செலக்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா சீபா வந்து சிங்கிள் யூரோப்பியன் பேமெண்ட் ஏரியாக்கு மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. அப்ப நீங்க வந்து என்ன அசெட் செலக்ட் பண்றீங்களோ அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அதை என்டர் பண்ணணும் அமௌண்ட்ல. இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது வந்து இது ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல, எங்க வேணா நீங்க அனுப்ப முடியும், ஒரு லிமிடேஷன்ஸ் இல்லாம. ஸ்விஃப்ட்னா இப்ப வந்து குளோபல் யூனிட் பேல இருந்து பர்சனல் பேங்க் அக்கவுண்ட் நம்ம ஒரு கண்ட்ரில இருக்கோம் அப்படின்னா அது பண்ண போறீங்க அப்படிங்கிறப்ப நீங்க இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்விஃப்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து யூரோப்பியன் பேமெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து சீபா டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்கலாம். அசெட் வாலெட்ல நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். இப்ப வந்து என்ன கரன்சி அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். யூரோவா, யூஎஸ்டியா, சிஹெச்எஃப்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பாயிண்ட் நம்பர் 2ல கொடுத்தபடி நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க எங்க இருந்து அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கணும். மேலும் அமௌண்ட்டை வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். யூரோ அசெட்ஸ் அப்படின்னு சொல்லி இதுல யூரோ கொடுத்திருக்காங்க 3.26ன்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். மேலும் பேங்க் அக்கவுண்ட் நம்பர், அப்புறம் அது ஸ்விஃப்டா இருந்ததுன்னு சொன்னா அதற்கு உண்டான அந்தந்த கண்ட்ரில என்னென்ன ஆபரேஷனலா இருக்கோ அதற்கு உண்டான நம்பரை வந்து 3rd காலம்ல நீங்க ஃபில் பண்ணணும். இது வந்து ஒரு கூலா இருக்கு, ஏன்னா எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுக்கறதுனால ஃபண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா அந்த இடத்துல நாம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. ஏன்னா டிரான்ஸ்ஃபர் டீடைல்ஸ் ஒருவேளை வந்து நீங்க ரிமார்க்ஸ் கொடுக்கணும், ஃபியூச்சர் டிரான்சாக்ஷன் வந்து ஞாபகப்படுத்திக்கணும், மெமரியில வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்குண்டான ரிமார்க்ஸ் அல்லது கமெண்ட்ஸை வந்து நீங்க ரெஃபர் பண்ணலாம். மேற்கொண்டு பெனிஃபிஷியரி டீடைல்ஸ் வந்து நீங்க இதுல ஆட் பண்ணணும். அவர்களுடைய ஃபுல் நேம், அட்ரஸ், போஸ்டல் கோட், சிட்டி, அப்புறம் என்ன கண்ட்ரி அப்படிங்கறத டிராப் டவுன்ல இருந்து நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கு, வரி ஃப்ரீயா இருக்கு, கவலைப்பட வேண்டியதே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கிளியரான, கிறிஸ்டல் கிளியரா இருக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே. இதனால என்ன நடக்குது அப்படிங்கிறப்ப ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்துடுறோம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. அதனால எந்த விதமான ஒரு ஃப்ராடுலண்ட்டுக்கோ எதுக்கோ இடமே இல்லை.
இப்போ பாயிண்ட் ஏ இருக்காங்க ஒரு நபர் அப்படின்னா, பாயிண்ட் பி ல ஒருத்தர் இருக்காரு, பாயிண்ட் சி ல ஒருத்தர் இருக்காரு. இவங்க எல்லாருக்கும் வந்து பண பரிமாற்றம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்னு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது, இப்போ டிரான்ஸ்பர் ஆஃப் அசெட்ஸ்ல வந்து ஜியோபே அக்கவுண்ட்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன ஸ்லைடோட கண்டினியூவேஷன் தான் இது. நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் பெனிஃபிஷியரி டீடைல்ஸ் வரைக்கும். அடுத்தது வந்து ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி இருக்கு. நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைனாலும் அதை விட்டுடலாம். சேவ் பெனிஃபிஷியரி அப்படிங்கிறது ஒருவேளை வந்து ஃபர்தரா உங்களுக்கு அதே நபர் கிட்ட திரும்பி ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க சேவ் பண்ணிக்கலாம் அந்த பெனிஃபிஷியரி டீடைல்ஸ். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க திரும்பியும் என்டர் பண்ற மாதிரி இருந்தா அதை விட்டுடலாம். ஏன்னா ஒரே அக்கௌண்ட்டுக்கு வந்து எதிர்காலத்தில் ஃபியூச்சர்ல வந்து ஒரு பண பரிமாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு விரும்பினால் அதை வந்து நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது கம்பல்ஷன் கிடையாது, ஆப்ஷனல் தான். பிறகு வந்து டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அதை வந்து படிச்சுட்டு செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அக்னாலேஜ் பண்ணுங்க. அதன் பிறகு ஃபீ அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸ்விஸ் பிராங்க்ல 30, யூரோஸ்னா 30, யூஎஸ்டின்னு சொன்னா $30. கூல். இப்போ டிரான்ஸ்ஃபர்னு சொல்லி நீங்க கொடுக்கலாம். அடுத்த ஸ்லைட், ஆசம். குவாண்டம் அசெட்ஸ். இப்ப வந்து இந்த பேமெண்ட் கேட்வே இல்லாம எதுவுமே கிடையாது. இப்ப இன்னுமே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் ஆயிட்டே போகுது. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ, யூசர் ஃப்ரெண்ட்லியா யார் வேணா ஈஸியா ஆப்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் நாங்க இன்னும் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டே இருக்கோம். புதிய புதிய அப்டேட்ஸ் எல்லாம் வந்து அப்ளிகேஷன்ல ஆட் ஆயிட்டு இருக்கு. ஆட் டிஜிட்டல் அசெட்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டனை வந்து கிளிக் பண்ணா உங்களுக்கு என்னென்ன சொத்துக்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து நீங்க ஆட் டிஜிட்டல் அசெட் அப்படின்னு கிளிக் பண்ணதும் நீங்க வந்து என்னெல்லாம் ஆட் பண்ணலாம்னு சொன்னா பிட்காயின், எத்தெரியம், யூஎஸ்டிடி, யூஎஸ்டிசி ஆகிய வாலெட்ஸ் வந்து உங்கள் டேஷ்போர்ட்ல ஆட் பண்ண முடியும். இப்போ இதற்கும் வந்து நீங்க என்னென்ன ஆட் பண்ணிருக்கீங்களோ அது வந்து உங்க ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகும். இதுலயும் சரி நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப அக்னாலேஜ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நாங்க சொல்றது போல டேர்ம்ஸ் ஆஃப் யூஸை ரீட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்னுமே ஒரு புதிய அசெட் ஆட் பண்ண போறோம்னு சொன்னா ஆட் நியூ பட்டன் கிரீன் கலர்ல டேப்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க புதிய கரன்சியை ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்த ஸ்லைடு போலாம். இப்போ ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கேன் நான். இப்ப வந்து நீங்க என்னென்ன கரன்சி ஆட் பண்ணிருக்கீங்களோ அந்த கரன்சி எல்லாமே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து டேஷ்போர்ட்ல டிஜிட்டல் சொத்துக்கள் வந்து இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற மாதிரி பொருந்தணும். அதாவது நீங்க இங்க பாருங்க ETH இருக்கு, BTC, USDC, பிறகு வந்து USDT, இது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் பேனல்ல தெரியுதான்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து ஆர்டர் வந்து ஷஃபிள் ஆயிருக்கு. இப்ப வந்து அது ஷஃபிள் ஆனா பரவாயில்ல, ஆனா எல்லா கரன்சிஸுமே ஆட் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு அப்ளிகேஷன். இன்னுமே வந்து ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகும்போது இதை நாங்க சரிபார்ப்போம். நீங்க வந்து ஆர்டரை கூட மூவ் பண்ண முடியும், கஸ்டமைஸ் பண்ண முடியும் உங்களோட லே அவுட்டை. அதாவது நமக்கு என்ன மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒரு அட்ராக்டிவா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ, கம்ஃபர்டபுளா ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம் ஐகான்ஸை. ஏன்னா நிறைய அசெட் வந்து நம்ம ஆட் பண்ணும் பொழுது ப்ரையாரிட்டி எதுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படுகிறதோ அதற்கு தகுந்தவாறு நீங்க வந்து எதை ஆப்ரேட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்தவாறு வந்து நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஐகான்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ
இதுல நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து எத்திரியம் லோகோ, பிட்காயின் லோகோ அப்படின்றத பார்க்கலாம். அந்த சிம்பிள் நான் இப்ப பர்சனலா என்ன சொல்றேன்னா, அந்த இடத்துல நான் போய் பிட்காயினை வாங்கவும் முடியும், அதே நேரத்துல விற்கவும் முடியும். அதாவது மத்த கிரிப்டோ உலகத்துல இருக்கிற மாதிரி இது இல்ல. பிட்நக் அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு பார்ட்னர். அவங்க குளோபல் யூனிட்ல பார்ட்னரா இருக்காங்க. ரெண்டாயிரத்தி 2017 அவங்க வந்து பிட்காயின் வெண்டரா இருந்தாங்க. அப்பதான் வந்து கிரிப்டோ உலகம் வந்து ஆரம்பத்துல இருந்தது. அப்போ வந்து நீங்க பிட்காயினை வாங்கலாம், விற்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். உங்க கவனத்தை வந்து இதுல வந்து முக்கியமா ஒரு இடத்துல காட்ட விரும்புகிறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா லிமிட் பிரைஸ் அப்படின்றது. நீங்க ரெண்டாவது பாயிண்ட்ல நீங்க எவ்வளவு வாங்க போறீங்க அப்படின்ற அமௌண்ட் அந்த இடத்துல நம்பர் 2 அப்படின்ற இடத்துல போடுவீங்க. அதே இடத்துல நம்பர் 3ல பாத்தீங்கன்னா உங்களுடைய லிமிட் 20,000 யூரோ அப்படின்னா நீங்க அந்த 20,000 யூரோ அப்படின்னு போட்டிருப்பீங்க லிமிட்ல. அப்ப பிட்காயின் வந்து உங்களுக்கு 20,000 யூரோ வந்து பிட்காயின் வந்து கீழே இறங்கும் போது அந்த டிரான்சாக்சன் நடக்கும். அது வந்து உடனடியா நடக்கும். இந்த இடத்துல பிட்காயின் வந்து அந்த விலைக்கு வரும்போது வாங்கலாம். இது வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமேசிங்கான விஷயம். ஏன்னா உங்க கையில அதனுடைய கண்ட்ரோல் இருக்கு, அந்த டிரான்சாக்சன் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, இப்ப அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி உங்களுடைய டிஜிட்டல் அசெட்டை வாலெட்ல இருக்கிறத செல் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க நம்பர் 1 அப்படின்றத பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன வந்து செல் பண்ணணும் அப்படின்றத எழுதிக்கணும். அது யூரோவா என்ன அப்படின்றது. பிட்காயின்னா பிட்காயின். ரெண்டாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பிட்காயின் நீங்க செல் பண்ண போறீங்க அப்படின்ற அமௌண்ட் அங்க எழுதணும். இதுல என்ன ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருந்தாலும் கூட ட்ரேடர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சார்ட்ஸ் பார்ப்பாங்க. அப்போ நீங்க ஒவ்வொரு 15 செகண்டுக்கும் வந்து இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து மாறும். மார்க்கெட் பிரைஸ் அப்படின்றது நீங்க ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பிரைஸ் மாறும். அதுதான் பாயிண்ட் நம்பர் 3ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு 15 செகண்ட்லயும் வந்து இதனுடைய ரேட் மாறும். ஏன்னா அதுவும் மறுபடியும் நீங்க சொல்ல விரும்புகிறேன், அந்த பவர் வந்து உங்க கையில இருக்கு. நீங்க அதற்கான முடிவை எடுத்துக்கலாம். அத இப்ப எப்படி இப்ப பிட்காயினை செல் பண்றது, ஒரு டிஜிட்டல் அசெட்டை செல் பண்றது அப்படின்றத பாத்தீங்க. அதே நேரத்துல ஒரு டிஜிட்டல் அசெட்டை ரிசீவ் பண்றது எப்படின்றத பாக்குறோம். இதுவே ரிசீவ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு வாலெட் அட்ரஸ் இருக்கணும். அந்த வாலெட் அட்ரஸ் அங்க போய் வந்து சென்ட் அப்படின்றத அனுப்பி இந்த வாலெட் அட்ரஸ், ரிசீவ் வாலெட் அட்ரஸ் இதை கொண்டு போய் காப்பி பண்ணி அங்க கொடுக்கணும். அடுத்த பிரசன்டேஷன்ல இந்த ஸ்லைடை இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி நாங்க மாத்திருக்கேன். உங்க டிஜிட்டல் அசெட் நீங்க ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம்
மறுபடியும் அனுப்புறதுக்கு ரிவர்ஸ். நீங்க இந்த இடத்துல அமௌண்ட் அப்படின்றது போட தேவையில்ல. உங்களுக்கு யார் இந்த டிஜிட்டல் அசெட் சென்ட் பண்றாங்களோ மினிமம் வந்து 0.0015 இருக்கணும். அதாவது மினிமமா இருக்கிறது அப்படின்றது. அப்போ உங்களுக்கு எவ்வளவு கிரெடிட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.0010 உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அப்போ டெபாசிட் ஃபீஸ் எவ்வளவு 0.0005 வந்து டெபாசிட் ஃபீஸாக எடுத்துக்கொள்ளப்படும். மினிமம் டெபாசிட் அமௌண்ட் பிடிசி எவ்வளோ அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. இதை வந்து ஒவ்வொரு டிரான்ஸ்பர் பண்ணும்போது நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எத்தீரியம், யூஎஸ்டிடி, யூஎஸ்டிசி வந்து சார்ஜ் அப்படின்றத நீங்க பார்க்கலாம். இங்க வந்து சார்ஜ் அப்படின்றதையும் பார்க்கலாம். உங்க வாலெட் அட்ரஸ் நீங்க அந்த எக்ஸ்டர்னல் வாலெட்ல யாரு அனுப்ப போறாங்களோ அவங்களுக்கு கொடுத்து இந்த வாலெட் அட்ரஸை நீங்க காப்பி பண்ணி அவங்களுக்கு மெசேஜ்ல நீங்க அனுப்பலாம். நீங்க உடனே அதை வந்து பண்ணி அங்க வந்து பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க அனுப்புறதுக்கு அப்புறம் நமக்கு வந்துடும். இல்ல அப்படின்னா ஒரு QR கோட் பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாருமே வந்து ஒரு நபர் வந்து எப்படி உபயோகப்படுத்துறாரோ அவர்களுக்கு எது சுலபமா இருக்கும் நினைக்கிறாங்களோ அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். சரி, இப்ப நம்ம குவாண்டம் அசெட்ஸ் பார்த்தாச்சு, டிஜிட்டல் அசெட்ஸ் பார்த்தாச்சு. இப்ப பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நம்ம போக போறோம். இது வந்து லித்வேனியன் ஐடன் ஆர் லிங்கன்ஸ்டைன் ஐடன் அப்படின்னு சொல்றாங்க. இது அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன் அப்படின்னு இருக்காங்க. சரி, இங்க பாருங்க, லின்சன்ஸ்டைன். இப்ப உங்ககிட்ட ஒரு யூரோப்பியன் பேங்க் இருக்கு, அது குளோபல் யூனிட் பேல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு லித்வேனியால ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. உதாரணத்துக்கு 2 பேங்க்ஸ் சிப்பால இருக்கணும். அந்த 2 பேங்கோட நேமும் அதாவது யூஎஸ்டி அண்ட் ஸ்விஸ் பிராங்க் வந்து ஒன்லி எலிஜிபிள் ஃபார் ஸ்விஃப்ட் அப்படின்றத மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க சிபா டிரான்ஸ்பர் மட்டும்தான் மத்த இதுக்கு இருக்கு யூரோப்ல. ஸ்விஃப்ட் டிரான்ஸ்பர்ல பாத்தீங்கன்னா நீங்க லின்சன்ஸ்டைன் அப்படின்றது மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். எந்த நாடு உங்களுக்கு இஷ்யூ பண்ணுதோ அந்த இடத்துல உள்ள கரன்சி அப்படி கொடுக்க முடியுது. இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வேற வேற ஃபேஸ் இருக்கு. இந்த இடத்துல டிஃபரெண்ட் ஃபேஸ்ல நம்ம இருப்போம். இப்ப லித்துவேனியா பாத்தீங்கன்னா 125 யூரோஸ் லித்துவேனியன் ஐபானுக்கு அனுப்பும்போது, இதுவே நீங்க ஒரு செப்பாக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா 250 யூரோஸ். இதுதான் வந்து ஃபீஸ் டிஃபரன்ஸ் செப்பாக்கும் ஸ்விஃப்ட்டுக்கும் வரும். நீங்க ஒரு யூரோப்பியன் ரீஜன்ல இல்ல, செப்பால இல்ல அப்படின்னா நீங்க லிங்கன்ஸ்டைன்ல போய் ஒரு 125 யூரோஸ் பே பண்ணி அங்க ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அங்க செப்பா டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும், ஸ்விஃப்ட் டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். அதே வந்து யூஎஸ்டி பாத்தீங்கன்னா $300 கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல லிங்கன்ஸ்டைன்ல 2275. இது உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்விஃப்ட் சிபா அப்படின்ற ஒரு டாபிக் வந்து மறுபடியும் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா பேங்க் அக்கவுண்ட், டிஜிட்டல் அசெட், குவாண்டம் அசெட். நீங்க ஓபன் பேங்க் அக்கவுண்ட் அப்படின்ற இடத்துல வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஆர்டர் நியூ கார்டு அப்படின்ற இடத்துல வரணும். நீங்க இதுதான் முதல் முறை உங்க அக்கௌண்ட்டை பயன்படுத்துறீங்க, யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சிருந்தோம். நீங்க அந்த இடத்துல வந்து ஆர்டர் நியூ கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். நம்ம கிட்ட இப்போ வரைக்கும் வர்ச்சுவல் கார்டு தான் அவைலபிளா இருக்கு எல்லாருக்கும். ஸ்டாண்டர்ட், கோல்டு, பிளாட்டினம், ப்ளூ, கோல்டு, பிளாட்டினம் இது எல்லாம் இன்னும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படவில்லை. உடனே அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வந்து இந்த கார்டு கொடுக்கப்படும். பேக் ஆபீஸ்ல அதற்கான விவரங்கள் சொல்லப்படும். சரி, இப்ப நம்ம பிசினஸ் அக்கவுண்ட், ஐபேன் அக்கவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லி பேசிட்டு இருந்தோம். நம்மளுடைய குவாண்டம் அசெட்ஸ் பயன்படுத்தி இந்த கார்டை வாங்க போறோம். இது வந்து ஒரு 10 யூரோ வர்ச்சுவல் கார்டு அப்படின்றது. இது மிகவும் ஈஸியான ஒரு விஷயம். அதை நீங்க வர்ச்சுவல் கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணி கார்டு பிரைஸ் போட்டு அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்க. ஐ கன்ஃபார்ம் அப்படின்றது. அந்த இடத்துல ஒரு பாக்ஸ்ல 3வது நம்பர்ல ஹெல்ப்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கதை நீங்க படிக்கணும். இந்த வர்ச்சுவல் கார்டு வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். உங்களுக்கு பிசிக்கல் கார்டு வரும்போது பிசிக்கல் கார்டு டிரான்சாக்ஷனும் பிசிக்கல் டிரான்சாக்ஷனும் பண்ணலாம், அதே நேரத்துல ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்றது அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா இது வந்து 3 பகுதிகளா கார்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து சொல்லப்படுது. நீங்க அந்த கார்டு இன்ஃபோ அப்படின்றத கொடுங்க, இல்ல டாப் அப், இல்ல வித்ரா. இது மூணுமே உங்களுடைய கையில தான் இருக்கு. இந்த 3 ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சரி, கார்டு இன்ஃபோ அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல கீழே பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல ஷோ டீடைல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுடைய கார்டு நம்பர், அதுக்கப்புறம் கார்டு பத்தின டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். எக்ஸ்பைரி டேட் எப்போ, அந்த கார்டுடைய 16 டிஜிட் நம்பர் இருக்கா அப்படின்றது எல்லாமே வந்து அந்த இடத்துல காட்டுவாங்க. சரி, அதுதான் ஷோ டீடைல்ஸ். நீங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கார்டு நம்பர் அப்படின்றது தேவைப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து நீங்க இப்ப வர்ச்சுவல் கார்டை வந்து பயன்படுத்த மாட்டீங்க. உங்களுக்கு பிசிக்கல் கார்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து இப்ப அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத முடிவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பண்ணிக்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் எதுவும் பண்ண வேண்டாம். ஆனா அதே நேரத்துல உங்க கார்டுல ஏதாவது ஒரு சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டியா இருந்தது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃப்ரீஸ் அப்படின்றது. இப்போ உங்களுக்கு வந்து வர்ச்சுவல் கார்டு இதுக்கப்புறம் பயன்படாது, பிசிக்கல் கார்டு வந்துருச்சு அப்போ அப்படின்னா பிசிக்கல் கார்டு தான் நான் அதிக பயன்படுத்த போறேன் அப்படின்னா டீஆக்டிவேட் அப்படின்ற பட்டனை பிரஸ் பண்ணிடலாம் உங்களுடைய கார்டை டீஆக்டிவேட் பண்றதுக்கு. அடுத்த ஸ்லைட் பாத்தீங்கன்னா அடுத்தது டாப் அப் அப்படின்ற ஃபங்க்ஷன். 2 ஸ்டெப் தான். அதாவது எவ்வளவு அமௌண்ட் அப்படின்றத என்டர் பண்ணணும் உங்க குவாண்டம் அசெட் போர்ட்ஃபோலியோல இருந்து. இது நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், இது யூரோல தான் இருக்கும். உங்கள்கிட்ட வந்து யூரோ குவாண்டம் அசெட் இல்ல அப்படின்னா நீங்க யூரோல குவாண்டம் அசெட் வாலெட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அங்க இருந்து நீங்க உங்க கார்டை டாப் அப் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல 2% ஃபீ இருக்கு உங்களுக்கு.
அதுவும் வந்து டிடெக்ட் ஆன பிறகுதான் உங்களுக்கு வந்து காட்டும் அந்த இடத்துல அந்த வேல்யூ டோட்டல் அமௌண்ட் ஃபீ அப்படின்றது. அதுக்கப்புறம் டாப் அப் அப்படின்றத கிளிக் பண்ணதும் டாப் அப் ஆனது. அடுத்தது மூன்றாவது பாத்தீங்கன்னா வித்ரா. உங்க கார்டுல இருந்து எப்படி வித்ரா பண்ணலாம். உங்களுக்கு நான் வந்து கார்டு இன்ஃபோ பத்தி நான் சொல்லியிருந்தேன் ஆரம்பத்துல. உங்க கார்டுல இருக்கிறத வித்ரா பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க டாப் அப் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரிதான், ஆனா கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணப்படும். நீங்க அந்த இடத்துல வந்து அங்க டாப் அப் அமௌண்ட் பண்ணிருப்பீங்க, இந்த இடத்துல வந்து வித்ரா அமௌண்ட் நீங்க கொடுக்கணும். 2% ஃபீ அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் வித்ரா அப்படின்றது நினைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டிடெக்ட் ஆகி உங்களுக்கு என்ன எங்க வித்ரா பண்ணணும்னு நினைச்சீங்களோ அங்க வித்ரா ஆயிடும். அடுத்த ஸ்லைட் பாருங்க. இந்த பிரசன்டேஷனை வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிற டிரான்சாக்ஷன் இருக்கு. நீங்க இன்னைக்கு என்னென்ன பார்த்திருக்கீங்களோ அதுல உங்களுக்கு கேள்விகள் இருந்தது அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு எழுதுங்க. சரி, இப்ப உங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் கீழே பாத்தீங்கன்னா டாப் அந்த இடத்துல பண்ணுங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல உங்களுக்கு டிரான்சாக்ஷன் அப்படின்றது இருக்கும் நம்மளுடையது. இப்போ நீங்க எவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் பண்றீங்க, இல்ல உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனா நோட் ஆயிருக்கும். இப்போ அந்த இடத்துல ஒரு இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ஷாட்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய குளோபல் இம்பெல்ல உங்களுக்கு டிஜிட்டல் அசர்ட் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து டிரான்சாக்ஷன்ல என்ன டிரான்சாக்ஷன் இருக்கும் அதே இடது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இந்த பெண்டிங், இன் ப்ராக்ரஸ், கம்ப்ளீட்டட், கேன்சல்ட் அப்படின்ற வார்த்தைகள் அங்க இருக்கும். உங்களோட எவ்வளவு வந்து பெண்டிங்கா இருக்கு, எவ்வளவு ப்ராக்ரஸ் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு, எவ்வளவு வந்து கம்ப்ளீஷன் ஆயிருக்கு, அதே நேரத்துல எவ்வளவு கேன்சல் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து தெரிய வரும். இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் உங்க ஃபில்டர். இந்த டேட், தேதி, அந்த உங்க டிரான்சாக்ஷன் என்ன தேதியில நடந்திருக்கு, தேதி வாரியா நீங்க போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த இடத்துல தேதியையும் வந்து டைப் பண்ணலாம். உங்களுக்கு உங்க பணம் வந்து உள்ள வரும்போதும் வெளியே போகும்போதும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத இந்த மொத்த டிரான்சாக்ஷன்லயும் நீங்க பாத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு தேதி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரம் அந்த தேதி அங்க டைப் பண்ணுங்க. அதே நேரத்துல டு எது வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா நீங்க அந்த தேதியை போட்டீங்கன்னா அங்க என்னென்ன அந்த தேதி நீங்க என்ன தேதி போட்டுக்கீங்களோ அதுக்குள்ள நடந்த எல்லா டிரான்சாக்ஷனுக்கான லிஸ்டும் அங்க இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க அங்கே இருந்து யூனிடெக்ஸ் அனுப்பியிருக்கீங்க, இல்ல அங்க இருந்து வந்து வேற எங்கேயாவது அனுப்பியிருக்கீங்க, ஆன்லைன்ல வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது எல்லா டிரான்சாக்ஷனுமே உங்களுக்கு அங்க தெரியும். உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் எப்ப நடந்திருக்குன்னு தெரியலன்னா இது வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய டிரான்சாக்ஷன் எப்பேற்பட்டது, அதாவது நீங்க டாப் அப் பண்ணது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணுமா இல்ல கார்ட்ஸ் கொண்டு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஸ்பெசிபிக்கான கார்ட் இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக்க மட்டும் நீங்க தேடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கிளிக் பண்ணி அதையும் நீங்க கொடுக்கலாம். ஏன்னா அங்க எல்லாமே இருக்கு, நீங்க தான் அதை பார்த்துக்கணும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கும். அடுத்த ஸ்லைட் பாத்தீங்கன்னா அக்கவுண்ட் அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அக்கவுண்ட் அப்படிங்கும் போது இந்த இடத்துல என்னென்ன அக்கவுண்ட் அப்படின்றதுக்கு யூரோல நடந்திருக்கா, யூஎஸ்டில நடந்திருக்கா, ஸ்விஸ் பிராங்க் சிஹெச்எஃப் இல்ல பேங்க் அக்கவுண்ட் பேங்க் கார்டா இல்ல கோல்ட், சில்வர், பிளாட்டினம், பிடிசி இந்த மாதிரி என்ன அசர்ட்ல உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்றதுக்கான கூட நீங்க செலக்ட் பண்ணி
USDC கூட நடந்திருக்கா அப்படின்றத கூட செக் பண்ணிக்கலாம். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க நம்மளால கமோடிட்டிஸ் வாங்க முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல கமோடிட்டிஸ் எப்ப ஆட் பண்ணப்படும் அப்படின்றதையும் வந்து அதற்கான தேதி கம்பெனி சொல்லுவாங்க. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா அக்கவுண்ட் அப்படின்றத டெஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் வரும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட்டஸ். அதுக்கு முன்னாடி நீங்க ஒவ்வொரு பாக்ஸ்லயும் இருக்கிற டீடைல்ஸ் நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா அதற்கான டீடைல்ஸ் மட்டுமே உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீல்ட்ல வந்து கீழே வரும். அடுத்தது ஸ்டேட்டஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு இன் ப்ராக்ரஸ்ல இருக்கிற டிரான்சாக்ஷனா இல்ல வந்து ஒருவேளை கேன்சல் ஆயிருக்கும் அந்த டிரான்சாக்ஷன் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல பெண்டிங், ஃபெயில்ட், கம்ப்ளீட்டட், இந்த மாதிரி எந்த டிரான்சாக்ஷன் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதை நீங்க இப்படி டச் பண்ணதுமே உங்களுக்கு வந்து அங்கேருந்து ஆரம்பத்துல தேதி வாரியில இருந்து கொடுத்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அதை கிளிக் பண்ணதும் அந்த டிரான்சாக்ஷன் மட்டும்தான் வரும். இப்ப நீங்க குளோபல் யூனிட் பே அக்கௌண்ட்டுக்கு போகும்போது என்ன ஆக்ஷன் நீங்க எடுப்பீங்க அப்படின்றதுக்கான உங்களுக்கு தெளிவான ஐடியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாட்ல வந்து பிளஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபில்டர் அப்படின்றத கொடுத்ததும் உங்க டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் நீங்க கீழே தெரிய வரும். இதுதான் உங்களுக்கு ஃபைனலான பார்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து சில ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸ்ல வந்து என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க செட்டிங்ஸ். அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இதுக்கான பதில் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புறேன். செட்டிங்ஸ் போய் பாத்தீங்கன்னா ஒரு 4 செப்பரேட் காம்பனன்ட்ஸ்: ப்ரொஃபைல், சப்போர்ட், நோட்டிபிகேஷன், செக்யூரிட்டி. முதல் நீங்க வந்து ப்ரொஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணணும். அந்த இடத்துல அந்த ப்ரொஃபைல் அப்படின்றது இடத்துல ரெண்டாவது இதுல பாத்தீங்கன்னா நீங்க வெரிஃபைடா இல்லையா அப்படின்றத அந்த ரெண்டாவது பாக்ஸ்ல பாருங்க. உங்க குளோபல் யூனிட் பே அக்கவுண்ட், உங்க அக்கவுண்ட் போய் நீங்க வெரிஃபை ஆயிருக்கீங்களா இல்லையான்னு பாருங்க. வெரிஃபை ஆயிட்டீங்கன்னா ஓகே. ஆனா வெரிஃபை ஆகல அப்படின்னா அதற்கான என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத சப்போர்ட் கிட்ட கேளுங்க. அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கேக்குறாங்களோ அதை கொடுத்து நீங்க வெரிஃபிகேஷனை பண்ணி முடிச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மூன்றாவதா உங்களுடைய ப்ரொஃபைல்ல உங்க ஃபுல் நேம் இருக்கா, உங்களுக்கான யூசர் ஐடி இருக்கா, அட்ரஸ் கரெக்டாக கொடுத்திருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணணும். இது வந்து உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸாக இருக்கும். இப்ப நீங்க உங்ககிட்ட ஒரு பிசினஸ் அக்கவுண்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஐபேன் நம்பர் இருக்கும். அப்பதான் உங்களால வந்து எக்ஸ்டர்னல் டிரான்ஸ்பர் பண்ண முடியும். இப்ப நீங்க உங்க கரன்சி கூட மாத்திக்கலாம். உங்க மெயின் அக்கவுண்ட்ல யூரோவா இருந்தது அப்படின்னா USD மாத்திக்கலாம். அதை வந்து பிரைமரி கரன்சியாவும் கொடுத்துக்கலாம். இப்ப வந்து எக்ஸ்ட்ரா லாங்குவேஜஸ் இல்ல, ஆனா முக்கியமான மற்ற லாங்குவேஜஸ் எல்லாமே இதுல ஆட் பண்ணப்படும். ஆனா அதற்கு நேரம் எடுக்கும். இப்ப வரைக்கும் இங்கிலீஷ் தான் இருக்கு. கூகுள் குரோம் பிரவுசர்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்லேஷன் ஃபீச்சர் அங்க இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து பயன்படுத்திக்கலாம். இப்ப இல்ல அப்படின்னா எதிர்காலத்துல வந்து கண்டிப்பாக அதை மாடிஃபை பண்ணப்பட்டு செய்யப்படும் அப்படின்றது அர்த்தம். இப்ப நீங்க 5வது ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க. 6வது அப்படின்னு பாத்தீங்கன்னா
உங்களுடைய ஐடென்டிட்டி இல்லனா பாஸ்போர்ட்ல ஏதாவது மாற்றங்கள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா குளோபல் யூனிட் பே கிட்ட கண்டிப்பா தெரியப்படுத்தணும். ஏன்னா என்ன வந்து மாற்றம் ஏற்படுத்திருக்கீங்க பாஸ்போர்ட்ல அப்படின்றத கண்டிப்பா வந்து தெரியப்படுத்தணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த ஸ்லைட்ல பாருங்க. ப்ரொஃபைல் பார்த்தாச்சு. அடுத்தது சப்போர்ட். நீங்க சப்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணதும் உங்களுக்கான ஒரு இன்பாக்ஸ் வரும். நீங்க சப்போர்ட்டுக்கு என்னென்ன மெசேஜ் அனுப்புனீங்களோ அந்த தகவல் எல்லாம் அந்த இடத்துல இருக்கும். எனக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரதுல ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்றத மட்டும் நீங்க சொல்லிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து நீங்க அந்த கேள்வி கேட்டிருப்பீங்க. அப்போ இமெயில் வெரிஃபிகேஷன், போன் வெரிஃபிகேஷன் வரல அப்படின்னா உங்களுக்கு இமெயில் வெரிஃபிகேஷன் அடுத்தது வர்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து செஞ்சிருவாங்க. அப்போ நீங்க சப்போர்ட் கிட்ட கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மெசேஜ் பகுதியை பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அது மெசேஜ் எப்படி எழுதுறது ரொம்ப சுலபம். நம்பர் 1 பாத்தீங்கன்னா உங்களுடைய டைட்டில், அதாவது குளோபல் யூனிட் பே சப்போர்ட்டுக்கா இல்ல ஐடி அண்ட் செக்யூரிட்டிக்கா, பேமெண்ட்கா இல்ல ஆன் போர்டிங்கா. அதுவே நம்பர் 2 அப்படின்னு தான் டாபிக். அந்த இடத்துல 4 டாபிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வைஸ் இருந்தது அப்படின்னா ஆன்போர்டிங் அப்படின்றத போடுங்க. அதாவது கேஒய்சிக்கு உங்களுக்கு நேராக எடுத்துக்கொண்டு செல்லும். ஆனா பேமெண்ட்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா பேமெண்ட்ஸை கிளிக் பண்ணுங்க. ஐடி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னா ஐடியை நீங்க கிளிக் பண்ணுங்க. அதாவது உங்க அக்கௌண்ட் வந்து ஒரு தடவை ஒர்க் பண்ணி செயல்பட்டு இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் செயல்பட்டு இருக்காது. அதை வந்து நீங்க ஏன் செயல்படல அப்படின்றத நீங்க சொல்லலாம், கேட்கலாம். ஏன் வந்து செயல்படவில்லை அப்படின்றத நீங்க கேட்கலாம். மூன்றாவதா பாத்தீங்கன்னா என்ன தகவல் சொல்ல போறீங்க நீங்க சப்போர்ட்டுக்கோ இல்ல என்ன உங்களுக்கு கேள்வி இருக்கோ அதை வந்து அந்த மெசேஜ் நம்பர் 3 அப்படின்ற பாக்ஸ்ல ரொம்ப தெளிவா எழுதணும். அப்போ உங்களுக்கு என்ன பதில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்ப அந்த கேள்வி வந்து நீங்க எவ்வளவு தெளிவா கொடுக்குறீங்களோ அப்பதான் உங்களுடைய பதில் வந்து தெளிவாக வரும். அத நீங்க பண்ணதுக்கு அப்புறம் கிரீன் பட்டன் வரும். அந்த அட்டாச் ஃபைல்ஸ் அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கிரீன் பட்டன் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய மெசேஜ் வந்து அங்க போய் வந்து சேர்ந்துரும். அடுத்தது நோட்டிபிகேஷன். உங்களுக்கு என்ன நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்றத இந்த இடத்துல காட்டுவாங்க. அப்போ ஒவ்வொரு டெபாசிட், ஒவ்வொரு ஃபியட் கரன்சி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு இமெயில்ல நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னா ஆன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஒவ்வொரு கிரிப்டோ டெபாசிட்டுக்கும் வந்து வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா அப்பையும் வரும். ஏன்னா ஒவ்வொரு வித்ட்ராவுக்கும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும், இமெயில் நோட்டிபிகேஷன் வரும். அதே நேரத்துல ஒவ்வொரு புது ஐபி அட்ரஸ்ல இருந்து சைன் இன் பண்ணும் போதும் கூட உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து மெயில்ல வரும். அதே நேரத்துல நியூஸ் லெட்டர் இமெயில் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க ஆன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சைன் இன்லயும் வந்து உங்களுக்கு வந்து இமெயில் நோட்டிபிகேஷனும் வரும். இது உங்களுடைய முழு முடிவு. உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை ஆன் பண்ணிக்கலாம். அந்த நோட்டிபிகேஷன் வேணும், வித்ட்ராவல்ஸ், டெபாசிட் எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு. புது ஐபி அட்ரஸ்ல இருந்து நீங்க சைன் இன் பண்றீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது அப்படின்னா செக்யூரிட்டிக்காக நீங்க அதை வச்சுக்கலாம். ஏன்னா வேற ஏதாவது ஒரு சிஸ்டம்ல இருந்து ஓபன் பண்ணும்போது அந்த செக்யூரிட்டி இருக்கும்போது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். சரி, இப்ப அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம் செக்யூரிட்டி. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்க எப்ப மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்களோ மாத்திக்கலாம். அப்போ அதே நேரத்துல உங்களுடைய கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்படின்றது மிகவும் முக்கியம்.
இப்ப வந்து இமெயில் அட்ரஸ் யாரெல்லாம் வந்து ரொம்ப சேஞ்ச் பண்றீங்களோ நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அக்கவுண்ட் செக்யூரிட்டி கூகுள் ஆத்தென்டிகேட்டர் வந்து ஒரு ஆக்டிவ் மெயில் ஐடி வந்து நீங்க கொடுக்கணும். பிறகு வந்து கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஒரு சேஃப்டிக்காக செக்யூரிட்டிக்காக வந்து நீங்க இதை மென்ஷன் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. கூகுள் ஆத்தென்டிகேட்டரை வந்து பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் 2 ஃபேக்டர் ஆத்தரைசேஷன் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது பாஸ்வேர்ட், போன் நம்பர், அப்புறம் வந்து உங்களுடைய மின்னஞ்சல் எதை வேணா வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எதுக்காக வந்து கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு பாதுகாப்பிற்காக. அப்புறம் வந்து இன்னொரு பிரவுசர்ல வந்து சைன்இன் ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து வரும். ஒருவேளை நீங்க வேற டிவைஸ்ல இருந்து சைன்இன் ஆனீங்க அப்படின்னு சொன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு வந்து உங்களுடைய மெயில பார்க்க முடியும். ஏன்னா அதை ட்ராக் பண்ணும். இப்ப வந்து ஜியோபே அக்கௌண்ட்டை வந்து பேர் பண்ணலாம் யூனிடெக்ஸோட. இது வந்து சூப்பர் ஈஸி. எப்படின்னு சொன்னா நாம வந்து முதல்ல வந்து யூனிடெக்ஸ்க்கு லாகின் பண்ணணும். மெயில் ஐடி அப்புறம் வந்து நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அப்புறம் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் வெரிஃபிகேஷன் கோட் கொடுத்த உடனே பேலன்சஸ் டேப் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். அப்போ நீங்க ரைட் சைடு என்ன பாக்குறீங்க? டெபாசிட் அல்லது வித்ட்ராவல். இந்த ஆபரேஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்கு. அதாவது குளோபல் யூனிட் பே அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம், யூனிடெக்ஸ்ங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த ரெண்டு பிளாட்ஃபார்மும் பேர் பண்ண முடியும். இதுல வந்து நம்ம யூஎஸ்டி யூஸ் பண்ணலாம், யூரோ மூவ் யூஸ் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எடுக்க போறோம். யூஎன்டிபி, யூஎஸ்டியு எல்லாமே வந்து ஆட் ஆக போகுது வாலெட்ஸ்ல. இது இப்ப வந்து யூஎஸ்டி அண்ட் யூரோ நம்ம வந்து ஒரு பேரிங்ல யூஸ் பண்ண போறோம் இப்போதைக்கு. பின்னாடி வந்து எல்லாமே ஆட் ஆகும். அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். இப்ப வந்து குளோபல் யூனிட் பேயோட நம்ம பேர் பண்றோம் யூனிடெக்ஸோட. அப்படிங்கிறப்ப குளோபல் யூனிட் பேல நம்ம என்ன செலக்ட் பண்ணணும்? டெபாசிட் மெத்தட் வந்து குவாண்டம் கிளியரன்ஸா இல்ல குளோபல் யூனிட் பேயான்னு சொல்லி 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இதுல நீங்க செலக்ட் பண்ணுங்க. மல்டிபிள் சாய்ஸ் இருக்கு. அதுல வந்து குளோபல் யூனிட் பே அப்படிங்கறது வந்து டிரான்சாக்ஷன் மெத்தட் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராம்ப்ட் ஆகும். என்னன்னு சொன்னா அமௌண்ட் ரிசீவ். அப்ப வந்து இப்ப பேர் பண்ண போறீங்க. நீங்க என்ன பண்ணணும்? என்டர் பண்ணணும் உங்களுடைய யூனிக் யூசர் ஐடி. உடனே வந்து பேர் ஆகும் இன்ஸ்டன்டா. இது வந்து ஒரு தடவை நீங்க பண்ணிக்கோங்க. ஒரு தடவை வந்து அந்த யூசர் ஐடி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு தடவை பேர் ஆயிடுச்சுன்னா அடுத்த தடவை யூசர் ஐடி நீங்க கேட்காது. ஏன்னா ஆல்ரெடி வந்து அது கனெக்ட் ஆயிடும், இன்டகிரேட் ஆயிடும். இப்ப வந்து என்ன உங்களுக்கு டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டோ அதை வந்து என்டர் பண்ணி டெபாசிட்டோ வித்ட்ராவலோ பண்ணிக்கலாம். உங்கள் கவனத்திற்கு நன்றி, மிகவும் நன்றி உங்களுடைய கவனத்திற்கு. இப்ப வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நான் வந்து ஆன்சர்ஸ் எல்லாமே சொன்னேன், கொஸ்டின்ஸ் எல்லாவற்றிற்குமே. ஏன்னா நீங்க வந்து சுலபமா ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து உங்களுக்கு கிளியரா புரியும்படி வந்து நான் விளக்கம் அளித்துள்ளேன். இன்னுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க கேட்கலாம்.
இப்போ ஒரு இட்டாலியன் ரூம்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு, எவ்வளவு நேரம் ஆகும், அதாவது டைம் டியூரேஷன் என்ன ஆகும் நம்ம வந்து ஃபண்ட்ஸ் ரிசீவ் பண்றதுக்கு குளோபல் யூனிட் பேல இருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்ஸ்டன்டா ஆட் ஆகும்னு சொல்றாங்க, இம்மிடியட்டா உடனடியாக பரிமாற்றங்கள் நடைபெறும். இப்போ வந்து என்ன பேங்க் ஆட் பண்ணிருக்கீங்க, என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்பரா, இன்டர்நேஷனலா இல்ல சிபாவா. இப்ப மாடர்ன் டேஸ்ல வந்து எல்லாமே இன்ஸ்டன்டா தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து குளோபல் யூனிட் பேல நீங்க வந்து வித்ட்ரா பண்றீங்க அப்படிங்கிறப்ப எல்லாமே இன்ஸ்டன்டா நடக்கும். சரி, அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ யூரோல பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. யூஎஸ் டாலர்ஸ்ல வந்து பே பண்ணணும்னு சொன்னா என்ன மாதிரி பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல கேள்வி. யூரோல இருந்து யூஎஸ்டி கன்வர்ஷன் கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணும்னு சொல்றாங்க ஐடன்வார்ட். ஆட்டோமேட்டிக் ப்ராசஸிங் நடக்கும்னு சொல்றாரு. அது வந்து அடுத்த பிரசன்டேஷன்ல இன்னுமே விளக்கம் அளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். டிஸ்க்ளைமர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல சரியா புரியலன்னு ஒரு கேள்வி இருக்கு. டிஸ்க்ளைமர் அப்படிங்கிற ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ், ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் பயன்பாட்டு விதிமுறைகள் கொடுத்திருக்காங்கல்ல, ஒவ்வொரு தடவையும் படிக்கணும்னு சொல்றாங்க. அது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரு நபர். அதுல வந்து நம்ம டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அப்படிங்கறத நம்ம வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கல. அதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை நீங்க படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் வந்ததுன்னு சொன்னா நீங்க ரீட் பண்ணிட்டு அதை செக் பண்ணி தான் ஆகணும். அது நார்மலா எல்லா பேங்கிங் டிரான்சாக்ஷன்லயும் நடக்கிற ஒரு ரூல்ஸ் தான். அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு கொஸ்டின் இருக்கு. கசகஸ்தான்ல கார்ட்ஸ் அவைலபிளா இருக்குமான்னு கேக்குறாங்க. இப்ப வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, குளோபல் யூனிட் பே கார்டுல வந்து கசகஸ்தானுக்கு இது இந்த ஒரு தகவல் வந்து எங்களுக்கு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. என்கிட்ட இன்னும் இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னு ஐடன்வார்ட் சொல்றாரு. சரி, அடுத்த பிரசன்டேஷன்ல இதை பற்றிய ஒரு விளக்கம் வந்து நான் கொடுக்கிறேன். இங்கிலீஷ் ரூம்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. 2FA எப்படி டிசேபிள் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பாதுகாப்புக்காக தான் நம்ம 2FA எனேபிள் பண்றோம், ஆனா எப்படி டிசேபிள் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அதுலயே மென்ஷன் பண்ணிருக்கோம். எனேபிள் டிசேபிள்ல 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இருங்க, நான் செக் பண்றேன். அப்ளிகேஷன்ல போய் நான் பாக்குறேன். இப்ப வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே நான் நோட் பண்ணிக்கிறேன். இப்ப விளக்கம் அப்படின்னு சொல்றப்ப நம்ம டைரக்டா வந்து ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து காமிக்க முடியாது.
அதனால இந்த டிசேபிள் பண்றது வந்து ஈஸி தான், அதை பார்த்துக்கலாம், பண்ணலாம். அடுத்தது கேள்வி என்னன்னு பார்க்கலாம். வர்ச்சுவல் கார்டு யூஸ் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் விசா கார்டுக்கு கசகஸ்தான்ல. கமிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. வர்ச்சுவல் கார்டு யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணா என்ன கமிஷன்? குவாண்டம் அசெட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம், அந்த கமிஷன் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. நாம இப்ப ஸ்லைட்ல காண்பித்திருந்தோம் என்ன அசெட்ல. இப்ப விளக்க காட்சியில வந்து என்னென்ன பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அந்த பெர்சன்டேஜ் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸ்விஃப்ட் அப்படின்னா ஒரு டாக்ஸேஷன் இருக்கும். அப்புறம் வந்து என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கரன்சி யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து வந்து நமக்கு டாக்ஸேஷன் வந்து டிஃபர் ஆகும், என்ன கரன்சி யூஸ் பண்றோமோ. இப்போ இதுல வந்து இந்த பிரசன்டேஷன் வந்து உங்களுக்கு யூடியூப்ல வந்ததுமே நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த டிரான்ஸ்ஃபர் நம்ம எல்லாமே பார்த்தோம் இல்லையா, ஆட் மணி, அப்புறம் டிரான்சாக்ஷன், எக்ஸ்சேஞ்ச், எல்லாத்துக்கும் வந்து என்ன டாக்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. தேங்க்யூ. இப்போ பேசிக் கார்டு வந்து டைரக்டா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிருக்கோம். அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி, அந்தந்த கண்ட்ரியோட கரன்சியை பொறுத்தது. இட்டாலியன் சாட்ல இருந்து இன்னொரு क्वेश्चन இருக்கு. குளோபல் யூனிட் பேல இருந்து வித்ட்ரா பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு 15 டேஸா இட்டாலியன் பார்ட்னர். அப்புறம் ரிக்வெஸ்ட் வந்து கேன்சல் ஆயிருக்கு. ஸ்விஃப்ட் போஸ்ட் ஆபீஸ், இட்டலி போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்டல் பே அக்கவுண்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் சரியா தான் இருக்கு, ஆனா மணி வந்து ரிசீவ் பண்ணலன்னு சொல்றாரு. இப்ப குளோபல் யூனிட் பே அக்கவுண்ட்ல போய் இன்பாக்ஸ்ல நீங்க செக் பண்ணணும். ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுங்க, அதாவது நீங்க என்னென்ன அனுப்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சென்ட் பண்ணுங்க. ஏன்னா கரெக்டா பண்ணிருந்தாங்கன்னு சொன்னா ரிசீவ் ஆயிருக்கும். டிரான்சாக்ஷன்ல போய் அந்த பிளாட்ஃபார்ம்ல டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு, அதுல வந்து நீங்க செக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் சரியா தான் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு. அப்புறம் அப்படி உங்களுக்கு இன்னும் ரிசீவ் ஆகலன்னு சொன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அட்டாச் பண்ணுங்க. அப்பதான் வந்து எங்களுக்கு வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியும். ஏன்னா உங்க மேல ஒரு மிஸ்டேக் இருக்கா இல்ல வந்து இது நிஜமாலுமே கரெக்டா நீங்க பண்ணியும் ரிசீவ் ஆகலையாங்கிறத நாங்க செக் பண்ணணும். அதனால ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும். நன்றி. இப்ப வந்து உங்கள் கவனத்திற்கு மிகவும் நன்றி. உங்களுடைய ஆர்வம் மற்றும் வந்து நிறைய क्वेश्चंसக்கும் நான் நன்றி சொல்லிக்க விரும்புறேன். நான் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாவும் இருக்கேன். அதனால உடல் நலமும் நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து உடல் நலத்தோடு சந்தோஷமாக இருக்கவும் மிகவும் நன்றி.